பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த அமலேக்கினை எப்படி மேற்கொள்வது என்பதை தான் நம்ம தொடர்ந்து சில வாரங்களாக தியானிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் வருகிற உங்களோடு போராடுகிற அமலேக்கினை இனம் கண்டு கொள்ளுங்கள். அந்த அமலேக்கினை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. இந்த அமலேக்கனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இந்த அமலேக்கன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தலை தூக்க நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அமலேக்கியர்களை மேற்கொள்வது தேவன் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை மறந்துடாதீங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, விசேஷமாய் இந்த அமலேக்கனை மேற்கொள்வதற்கு உறுதித்தன்மை வேணும் அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? இந்த மோசே தன் கைகளை உயர்த்தி இருந்தபோது, உறுதியாக இருந்தபோது அமலேக்கியன் தோற்று போனான். அப்போ அந்த கை கீழே தாழ விடும்போது அது தளர்ந்து போன பொழுது தான் அமலேக்கியன் மேற்கொள்ளுகிறான். அப்போ நமக்குள்ள அந்த உறுதித்தன்மை இருக்கணும். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். கொலோசியர் 2:5. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த கொலோசிய சபைக்கு மேலே ஒரு சந்தோஷம் என்னென்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்த சபை. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் பிசாசு இந்த அமலேக்கியன் மேற்கொள்ள முடியாது. அப்போ விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. உங்கள் கை ஓங்கி இருக்கட்டும். நீங்கள் விசுவாசத்தில் நடங்க. விசுவாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் விசுவாச கப்பல் சேதமாகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. எப்போதும் நமக்குள்ள அந்த விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. அன்றாட வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள், ஒரு வெற்றியின் நாள். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை வச்சிருக்கிறார்னு சொல்லி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வெற்றியை சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் தோல்வியை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுக்கு நல்ல ஜெயத்தை தருவாராக. அமலேக்கன் தோற்று போவானாக. விசுவாசியுங்க. இந்த விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? வேதத்தை படிக்க தான் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை படிக்கிறோமோ விசுவாசம் வளரும். அதனால தான் இயேசுவின் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்த உடனே ஒரு பேயை ஈஸியாக ஓட்டிட்டீங்க, எங்களால் ஏன் விரட்ட முடியல? இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். இப்படிப்பட்ட ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ ஜபமும் உபவாசமும் பிசாசை ஓட்டுமா? எதுக்காக ஆண்டவர் ஜபம் உபவாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டும் தான் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளர்கிறவர்களாக, அதிலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக காணப்படணும். விசுவாச வாழ்க்கையிலே உறுதித்தன்மையை இழந்துடாதீங்க. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தில் பெருக்கம் தேவை. குழந்தையாக இருக்கும்போது குழந்தையைப் போல விசுவாசிச்சிருக்கலாம். ஆனால் வளர வளர நம்முடைய விசுவாசம் எவ்வளவு கேள்விக்குறியாக மாறுகிறது. சிலர் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் கடவுள் நமக்கு ஞானம் தந்திருக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் ஞானத்தை விசுவாசத்திலே செயல்படுத்துவார்கள். சில விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சொந்த அறிவை அங்கே வைப்பார்கள். சொந்த அறிவினால் அந்த பிரச்சனையை பார்ப்பார்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த மூளையை வச்சு ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதை மேற்கொள்ள முடியாது.
ஆனால் எப்பவுமே இந்த ஃபெய்த்தில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, உறுதியாக விசுவாசத்திலே நில்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். அமலேக்கியனை எதிர்த்து நில்லுங்கள். கை தளர்ந்து போகிறதுனால நீங்கள் சோர்ந்துட வேண்டாம், திரும்ப தூக்குங்க, எதிர்த்து நில்லுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் விரட்டாமல் விட மாட்டேன், எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வாயில் அகப்பட்டு விடக்கூடாதுன்னா எதிர்த்து நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள். விசுவாசத்தில் பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் இந்த அமலேக்கியன் எதிர்த்து நிற்பான், எல்லாருக்கும் விரோதமாய் வருவான். ஆனால் நீங்கள் சோர்ந்துடாதீங்க. யாருக்கு வேணாலும் விரோதமாக வந்து யாரை வேணாலும் அவன் மேற்கொள்வான். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அப்பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை அவன் மேற்கொள்ள முடியாது. காரணம், விசுவாசத்திலே உறுதியாக இருந்தால் கர்த்தர் அந்த கிருபையை தருவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 5:9. இந்த வசனத்தின்படியே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை மேற்கொள்வோம். எபிரேயர் 3:6 நான் படிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டில் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். முடிவு பரியந்தம் உறுதியாருங்க. உங்கள் உறுதியை இழந்துடாதீங்க, கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசை ஜெயிக்க, அமலேக்கியனை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். விசுவாசம் தளர்ந்து போகாதபடி வேத வசனத்தினால் ஜபத்தினாலும் அந்த விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே ஜெயமாய் எங்கள் காரியங்கள் மாறட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.